ஆமாம்பா, லிங்கம் தான்ப்பா பேசுறேன். வருஷம் வருஷம் நம்ம கோவில் திருவிழாவுக்கு நன்கொடையை கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் அரிசி வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னத்த கழுத சம்பாரிச்சு கொண்டு போறான். சாகும்போது 4 அடி இடம் கூட இப்பெல்லாம் சொந்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னத்த போய் போட்டி போட்டு பொறாமப்படுறது. அதான் ஒரு 5 மூட்டை எடுத்து போட்டுடலான்னு பாக்குறேன். ஆமையா இதுல என்ன இருக்குது? ஆமா கொடுத்துட்டு போவான். அன்னதானம் நம்ம பேரை சொல்லி 4 பேர் சாப்பிட்டா கூட வந்து புண்ணியம் தானே. தர்க இல்லப்பா இந்த பருப்பு எண்ணெயும் சேர்த்து வாங்கி கொடுப்போன்னு பார்த்தேன். சரி, பருப்பு ஒரு 10 கிலோ, எண்ணெய் ஒரு 10 லிட்டரு. சரியா, அவ்வளோதான் நமக்கு இந்த வருஷம் பட்ஜெட்டு. அதுக்கு மேலே காசு இல்லை, அதுக்கு மேலே கொடுக்க நமக்கு உடம்புலையும் தெம்பு இல்லை. ஐயோ இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறேன்றானே, இவெல்லாம் மனுஷனா? சரிப்பா, நீ அங்க வண்டி ஏத்துனதுன்னு சொல்லு, நான் பையன்கிட்ட சொல்லி இந்தா மாத்தி விடுறேன் உடனே. சரி வைக்கவா? சரிப்பா, வைக்கிறேன். ஊரா முட்டுனையே என் பொண்டாட்டி கையே நானான்ற கதையா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர்க்கார பயலுகளுக்கு 10 ரூபா கொடுத்தா கூட திரும்பி பார்க்க மாட்டானுங்க. நீ அம்புட்டு செலவு பண்ணி இதுகளுக்கு அன்னதானம் போடுறியா? அன்னதானம் ஏன்டி அடிச்சுக்கிட்டு கிடக்குற? ஏன் அடிச்சுக்கிட்டு கிடக்குற? 4 பேருக்கு வீட்டுக்கு வந்தா தான் சோறு போட மாட்டேன், உனக்கு வலிக்கும் நொலிக்கும். அதுதான் ஊரா இருக்கெல்லாம் அன்னதானத்துக்கு அரிசியும் பருப்பு என்னாலும் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். இப்ப என்னத்த குத்தம் பண்ணி விட்டோன்னு இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க? என்ன நான் குடிச்சு விட்டு ஆனனா இல்ல வேற ஏதாவது தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு தெரிஞ்சனா? ஒழுக்கமா இருக்கேன், என்னை சும்மா சீண்டிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இப்ப யாரையும் உன்னை ஒழுக்கம் கிழக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா? ஊரா முட்டுகளுக்கெல்லாம் இப்படி நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதை சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆமா இவ சேத்துல காலை வச்சு நாத்து நட்டு வளர்த்து நெல் அடிச்சு கொண்டு போய் மூட்டையை அவிச்சு வேக வச்சு நெல்லாக்கி அதை சோறாக்கி அப்படியே பொங்கி போட்டுட்டா. ஏண்டி வாயை கிண்டாத, எல்லாம் செஞ்சது சந்தோஷம் தான். நீயும் உன் பையனும் ஒரு நாளும் ஒரு துரும்பு எடுத்தாவது இங்கிட்ட வச்சிருப்பீங்களா? இல்ல ஒரு நாளாவது வயல்ல இறங்கி ஒரு வேலை வெட்டி பார்த்திருப்பீங்களா? நாத்து நடுறது எப்படின்னு கூட தெரியாது உன் காலத்துக்கு. நீ எல்லாம் பேசுற பேச்சு நடுறதுல ஒரு பெரிய விஷயம் நினைச்சேன்னு வச்சுக்க. இப்ப நினைச்சேன்னு வச்சுக்க 10 வீட்டுக்கு நான் வேலை செய்வையா? என்னமோ பேசுற பேச்சு. இங்க பாரு, சும்மா சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் முதல்ல நிறுத்து. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத வீட்டுல. இங்க பாரு, உன் அதிகாரம் தோரணையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது. முதல்ல இருந்த லிங்கம் வேணா. ஐயோ நீ காட்டுற பம்மாத்துக்களும் பயந்து நடுங்கிட்டு கிடப்பான். ஆனா இப்ப இருக்க லிங்கம் அப்படி கிடையாதுடி, ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு வார்த்தை சொன்னியே 10 வீட்டுக்கு நான் வேலை செய்வேன்னு. இனிமே அங்க வறண்டு கிடக்குற பூமியில இனி நீ தான் வேலை வெட்டி பார்க்கணும். எந்த லட்சணத்துல வேலை செய்யறேன்னு நானும் பாக்குறேன். எங்க உதவாக்குற மாவன்? இங்க பாரியா, தேவையில்லாத வேலையை தான் நீ பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு சரியில்லை சொல்லிட்டேன். எது சரி தப்புன்னு எனக்கு தெரியும்டி. என்னமோ நான் நெல்லு 4 பேத்துக்கு சோறாக்கி போடுறேன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு கழுத்துல கிடக்குற 7-8 பவுனை கொண்டு போய் எவங்கிட்டே கொடுத்து இழந்துட்டு வந்தியே, அது சரியா இருக்கா? நீ எல்லாம் என்னைய பேசுற, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் தெரிஞ்சுக்க. அங்க போய் பாருடி என் மருமகன், என் பையன் சந்தோஷ் எப்படி அழகா விவசாயம் பண்றான்னு. என்ன விவசாயம் பண்றானா? விவசாயம் பண்றான்றா ஏன் அடிச்சுக்கிட்டு சாவுற? அதான் இடம் எழுதி 10:30 மணி கொடுத்தோம்ல, அந்த வயலை நான் இல்லைன்னோனே அப்படியே போட்டு வச்சிங்க. அதை எப்படி அழகு பண்ணி இப்ப எப்படி விதை நெல் நடறான்னு போய் பாருடி, பாரு. அதை பார்த்தாலாவது உனக்கும் பையனுக்கெல்லாம் புத்தி வரட்டும். பய எப்படின்னா அவனுக்கு போச்சுன்னு இருக்கேன். இதுல வேற விதை நெல் வேற நடுறானோ. ஐயோ ரொம்ப பொசுங்குது. தண்ணி எதுவும் குடி. ரொம்ப பொசுங்குது. பொசுங்குற மொத்தமா பொசுங்கிறாத. ஏன்னா அந்த பிள்ளைங்க நல்லா வளர்றதெல்லாம் பார்த்து இன்னும் வயிறு எரியறதுக்கு நிறைய இருக்குது. அதனால அதெல்லாம் பார்த்துவிட்டு பொறுமையா பொசுங்கி சாவலாம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த ஆள் அப்படியே கழுத்து பிடிச்சு நெரிச்சு அப்படியே தூக்கி போட்டு அடிச்சிடலாம் போல இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு கிடக்கிறதா இருக்கு. ஐயோ ஒரு காலத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையனுக்கெல்லாம் நிலம் போடுச்சு. இன்னைக்கு அதுதான் விவசாயம் பண்றானா? அவெல்லாம் விளங்கவே மாட்டான். இதுல வேற இந்த ஆளு ஊரா முன்னுக்கெல்லாம் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்றான். கொடுக்காத ஏன்னா என்னையவே அடிப்பேன்னு சொல்றான். என் நேரங்காலம் சரியில்லை. அதான் சொல்லுவாங்களே, யானைக்கு அடி சறுக்குனா ஊரானுக்கெல்லாம் கொண்டாட்டன்ற கதையா. எனக்கு அடி சறுக்குனதும் போதும் என் மேல ஏறி சுண்டலியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு நசுக்குனே மொத்தமும் பொட்டுன்னு போயிரும். இருக்கு மறுபடி ஏறி வானே வந்து வகையெல்லாம் வச்சுக்கிறேன். என்னடா இது, நம்மளால வெளியவே வர மாட்டேங்கிறாளே, வீட்டுக்குள்ளேயே இருக்கா. திருவிழா நேரத்திலயாவும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. கதிர், அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணலப்பா, சும்மா தான் அப்படியே நின்னுட்டு இருக்கேன். சும்மா இருக்கிறதுனா வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே, வாசப்படியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, சும்மா தான் அப்படியே காத்தோட்டமா நின்னுட்டு இருந்தேன். காத்து தானே வேணும். பின்னாடி பக்கம் அவ்வளோ பெரிய கார்டன் இருக்குல்ல, அங்க நிக்க வேண்டியதானே. இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஃபேன் போட்டு நிக்க வேண்டியதானே. வாசப்படியில என்ன வேலைன்னு கேட்டேன். இல்லப்பா, சும்மா தான் அப்படின்னு நின்னுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. எதுவுமே சும்மானு தான் தொடங்கும், அதுக்கப்புறம் தான் அது வேற விதமா மாறும். எதுவும் சரியில்லை. நீ பாட்டு பாடுற விஷயம்லாம் எனக்கு கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்காத. எனக்கும் காது இருக்கு, வெளியே நின்று பாட்டு பாடுறது பாக்குறதுன்னு.
ஒழுங்கா நடந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ இல்லப்பா, நான் சும்மா தான்ப்பா பாடிட்டு இருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான இதெல்லாம் எதுவும் இல்லப்பா. டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர், புரியுதா? புரியுதுப்பா. எதையுமே வெளி தோற்றத்தை வச்சு நம்பிடாத. உள்ள அதனோடது பல பயங்கரமான விஷயங்களும் இருக்கும். என்னைக்குமே நம்ம ஒழுங்கா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒழுக்கமா வாழ்றது அதை விட மிகப்பெரிய விஷயம். வாழ்க்கையில கெட்ட பேருன்றது ஒரு நிமிஷத்துல நம்ம ஒரு நொடியில எடுத்துட்டு போயிடலாம். ஆனா நல்ல பேரு சாகுற வரைக்கும் வாங்குறது அவ்வளவு பெரிய விஷயம். புரிஞ்சுப்பா. உள்ள போ. வெளியே உனக்கு எந்த வேலையும் இல்ல, புரியுதா? நான் இங்க வந்ததுல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். ரொம்ப வெளியே நிக்கிற, அது சரியில்லை. உள்ள போய் உள்ளேயே இரு. எங்கேயும் போறதா இருந்தா மட்டும் வெளியே போ. ஷோ, இவரு வேற நம்மள படுத்துறாரு எப்பயும். அங்க இருக்கும்போது தான் எப்பயும் வெளியே போக கூடாது, அங்க போக கூடாது, இங்க வரக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிச்சி பேச முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா கூட அந்த பேச்சு பேசுவாரு. சரி, வெளியே நிக்கிறது தானே நிக்கிறோம், அது கூட பெரிய தப்புன்ற மாதிரி பேசுறாரு. இவங்க அப்பா இவருக்கு தண்டபாணின்னு பேர் வச்சதுக்கு பதிலா ஹிட்லர்னு வச்சிருக்கலாம். அதுதான் இவருக்கு சரியா இருக்கும். நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்லபடியா வரணும்னு போடியா. சரிங்க தே. அப்பனே ஆண்டவா, நான் இன்ன வரைக்கும் சொந்தமா ஒண்ணுமே பண்ணினது கிடையாது. அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் இந்த பூமியில இறங்கி வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கும் கூட 10 ரூபா நான் எதிர்பார்த்தது கிடையாது. முதல்ல எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இந்த விவசாய தொழில பண்றேன். இதுல எனக்கு லாபம் வருமோ நஷ்டம் வருமோன்னு தெரியாது. ஆனா இதனால எத்தனையோ பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும். திருப்பி கொடுக்க வேண்டிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு நீதான்ப்பா இதுல லாபத்தை கொடுக்கணும். அண்ணே அண்ணே, பார்த்து உமா, என்ன இப்படி ஓடி வந்துட்டு இருக்க? இல்லனே, அவர் தான் அனுப்பி விட்டாரு. ஏமா பொறுமையா வரலாம்ல, என்ன அவசரம்? இல்லனே, விதை நெல் போட போறோம். அதுவும் இல்லாம மொத்த வயலுக்கும் நீ நெல்லை போட்டுருவ. அது நமக்கு ஒரு நேரம் லாபம் வரும், ஒரு நேரம் எப்படியோ இருக்கும். அதான் ஒரு சில வயல்ல காய்கறி விதையெல்லாம் கொடுத்து விட்டாரு. அதெல்லாம் போட சொல்லி அதான் எடுத்துக்கிட்டு ஓடியாந்தேன். அட ஏமா, முதல்ல இத போடுவோம், அப்புறம் அதை பாத்துக்குவோம். இல்லப்பா, மொத்த வயலும் எதுக்கு அதை போட்டுக்கிட்டு? நமக்கு காய்கறியும் தேவைப்படும்ல. இதுனா அது நெல்லுனா 6 மாசம் ஆகும். அது பழைய நெல்லாகி நமக்கு அதுல லாபம் வரதுக்குள்ள போதும் ஆயிடும். அதான் இதுனா காய்கறி விதைனா ஒரு 3 மாசம் இதுல நமக்கு வளர்ந்துரும். நமக்கு ஒரு லாபம்னு ஒண்ணு இருக்கும்ல. அதனாலதான் எடுத்துக்கிட்டு ஓடியாந்தோம். என்ன விதை கொண்டு வந்தீங்க? கடலை கொஞ்சம் கொண்டு வந்தோத்த, அப்புறம் கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய் விதை, புடலங்காய் விதை, அப்புறம் பாவக்காய் விதை, கீரை விதையெல்லாம் கொடுத்து விட்டாரு. அந்த வெங்காயம் கொண்டு வரேன்னு சொன்னாரு. அப்புறம் தக்காளி விதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். அதுவும் சரிதான், மொத்தமா எதுக்கு அதையே போட்டு விடணும், இதையும் ஒரு பங்கு போட்டு விடுவான். அப்புறம் மிளகா விதையும் கொடுத்து விட்டுருக்காருனே, அதெல்லாம் பார்த்து போட்டு விடணும். சரிம்மா போட்டுறேன். இதை முடிச்சு விட்டு தண்ணி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை போடுறேன். ஏயா, அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்க போய் அந்த பக்கம் வேலையை பார்க்கறோம், நீ இந்த சைடு வேலையை பாரு. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு முடியும். ஒருத்தரே எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லம்மா, நீங்க அத்தை பாப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானே இதெல்லாம் செஞ்சிருவேன், நீங்க இருங்க. சாயங்காலம் பொழுதாகிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு போடுவேன். ஆமா, நீ வேலை செய்யற அழகை பார்க்கத்தானே நாங்க இங்க இருந்து வந்திருக்கோம். நாங்களும் உனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணணும் தானே ஓடி வந்திருக்கோம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாங்க அதை பார்க்கறோம், நீ இதை பாரு. வாங்கம்மா, நம்ம போவோம். சொன்னாலே கேட்க மாட்டீங்க. சரி, போய் பாருங்க. சரி, வாங்க போவோம். சொந்தமுள்ள வாழ்க்கை சுக்கத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதோ வேண்டாம் ஐயா. ஏங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. எந்த கடையில வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமாங்க மாப்பிள்ள, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ புதுசா திறந்துருக்காங்கல்ல தட்சிணாமூர்த்தி ஹோட்டல், அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஓ, சரிங்க, எல்லாமே நல்லா இருக்கு. நான்வெஜ்ஜுமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம வேற கோவில்ல காப்பு கட்டி இருக்காங்க, அதெல்லாம் வேற சாப்பிடக்கூடாது. அதான் சைவத்திலே வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. பாத்தியாடி, ஒரு நாளாவது நான் கடைச்சோறு வாங்கிட்டு வந்து நடு வீட்டுல உட்காந்து தின்றுப்பனா. இப்பாரு குடும்பமா சேர்ந்துக்கிட்டு என்ன அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. பாக்கும் போதே நாக்கே ஊறுதே, ஒரு வாய் சாப்பிடணும் போல இருக்குதே. என்னடி அப்படியே நின்னுகிட்டு இருக்கவ, புடிச்சு 4 போட்டு போடுறி. ஆமால, அதுக்கு தானே வந்தேன். இப்ப பாரு, புடிச்சு என்ன கிளி கிளிக்கிறேன்னு. என்னப்பா இது, நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நடு வீட்டுல தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சுடு காட்டுலயா போய் சாப்பிடுவாங்க. அப்படி சொல்லலப்பா. இல்ல, சாப்பாடு ஒண்ணும் வீட்டுல சமைச்ச மாதிரி தெரியலையே, கடையில வாங்குனதோ? ஆமா, கடையில தான் வாங்கிட்டு வந்தோம். என்னப்பா அநியாயமா இருக்கு. உங்க ஆத்தா இன்ன வரைக்கும் ஹோட்டல்ல
வீட்டு சோறை விட கடைச்சோறு நல்லா இருக்குன்றனால தான் நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடி உன் பையன் எது பேசினாலும் எதிர் பேச்சு பேசுறான். நீ பேசி தொலை. இங்க பாருங்கப்பா, நடு வீட்டுல இப்படி உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் சரியில்லப்பா. அதெல்லாம் நல்லா பாத்துக்கங்க. மொட்டத்தை நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு சொல்லுங்க. ஐயோ, நான் கடைச்சோறுல சாப்பிட மாட்டேன்பா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. வாங்கம்மா, வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, நானும் சாப்பிட மாட்டேம்மா. நானும் சாப்பிட மாட்டேன். இந்த கடை கூட திறந்துருந்தாங்கல்ல 6 மாசம் ஆச்சுல, இந்த தட்சிணாமூர்த்தி ஓட்டம் அங்க இருந்தா வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு. வேணும்னா சாப்பிடுங்க, அப்புறமேட்டுக்கு இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது. பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தட்சிணாமூர்த்தி ஹோட்டலா? சரிப்பா சரிப்பா. நான் கூட என் பேராண்டி ஒரு நாள் வாங்கிட்டு வந்தான். பரோட்டாவும் சிக்கன் குருமா மட்டன் குருமான்னு சூப்பரா இருந்துச்சியா. வீட்டு சமையல் மாதிரியே இருக்குன்னா பாத்துக்கவே. மத்த கடையில வாங்கிட்டு வந்த ஒரு பரோட்டாக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். அன்னைக்கெல்லாம் 3 பரோட்டா சாப்பிட்டையா. அது போற சிக்கன் ரைஸ் அது இதுன்னு கொண்டு வந்தான். நல்லா இருந்துச்சியா எல்லாமே. அதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. வாங்க இதையும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை, தனியாலாம் ஒரு தட்டுல போட்டு சாப்பிட வேணாம். நீங்களும் நானும் ஒண்ணு. நான் என் தட்டிலே சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மொட்டை சிரிக்கி இவளுகளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவான்னு பார்த்தா அவங்க கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு கொட்டிக்க போயிட்டாளே. இவெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏன்பா நடு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறத நான் குத்தம் சொல்லல. பாக்குற கண்ணு ஒண்ணு நல்லா இல்லையா, அடிச்சு போட்ட மாதிரி பாக்குறாங்க. அதனால நமக்கு வயிற்றுக்கு சரியில்லாம போயிடும். அதான் ஓரமா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க அத்தை, சரி சரி. சரியா, சாப்பாடு சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. வாங்க வாங்க, நல்லா சாப்பிடுவோம். हम शुक्लांबरदं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नं वदनं ध्याये सर्वविघ्नोपशान्तिः। ओम गजाननं भूतगणातिसेवितं कवितजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशः कारणा नमामि विघ्नेश्वरः पादपङ्कजम्। அம்மா தாயே, உன்னை நம்பிதாம்மா இந்த திருவிழாவையே ஆரம்பிக்கிறோம். எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நீதாமா அமைச்சு கொடுக்கணும். இந்த ஊர் வாரில் திருவிழா முடிகிற வரைக்கும் எந்த சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து திருவிழாவை நடத்தி கொடுக்கணும். நீதான் வந்து காப்பாத்தி கொடுக்கணும். திருவிழா நேரம் மழை பெய்யணும், மக்க மனசை எல்லாம் குளிர்ந்து இருக்கணும், விவசாயம் பெருகணும், எல்லா சாதி சனமும் எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த குறைவில்லாம நிறைவான செல்வத்தோட வாழணும். நீதான் உன் அருளால இந்த ஊரை காத்தரணுமா தாயே ஈஸ்வரி. சுமங்கலி பொண்ணுங்க, அந்த கம்பை எடுத்து இங்க ஊனுங்கம்மா முகூர்த்த கால. சரிங்க ஐயரே. ஒத்தப்படையில தான் போகணும். 5 பேரு 7 பேரு அந்த மாதிரி தான் போகணும். போங்க. எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே. அம்மா தாயே, விசேஷம் முடிகிற வரைக்கும் ஊர் பயலுக எல்லாம் அமைதியா இருக்கணும். எந்த சண்டை சச்சரவையும் போட்டுறக்கூடாதுமா. நீதாம்மா காத்தரணும்.